பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் இந்த பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு கதிரை வந்து அவங்க கூட நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அனுப்பின ராஜி இருந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னடா இது போய் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னவர் ஆனால் இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி கதிர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனை கொஞ்சம் வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அத்தை அவர் இங்கே இல்லை, அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியில் போயிருக்கானா, எங்கே போயிருக்கான், இப்போல்லாம் அவன் வண்டி கூட ஓட்டுறது இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லை அத்தை, அவங்க வழக்கமாக போயிட்டுருக்கிற கஸ்டமர் இருந்துட்டு வேறு டிரைவர் கூடலாம் நாங்கள் போக மாட்டோம், அவர் கூட தான் நாங்கள் போவோம்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக இருந்தாங்க. அதனால தான் கதிரும் அவங்க கூட கிளம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில்கிட்ட போயிட்டு இப்போ நீயே வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்ல போறியா, இல்லை நான் போய் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லட்டுமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ செய்கிற தப்பை எல்லாத்தையும் நியாயப்படுத்தி ஏதோ எங்கள் அப்பா அம்மா கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்ருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு வைக்கிறதாவும் கிடையாது, அதனால் நீ இப்போவே வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதி இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.